வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 என்ன கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சட்ட விவகாரங்கள் மற்றும் முக்கியமான பொதுநலன் விவகாரங்களில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம் அல்லது உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் அப்படின்னு கூறுகிறது. 2025 மே 15 அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 படி 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் தனது கருத்தை கூற வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளார். குடியரசுத் தலைவர் ஏன் இந்த கடிதம் எழுதினார்? இந்த கடிதத்தில் முக்கியமான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஏன் இந்த கடிதம் எழுதினார்னு பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா நண்பர்களே, தமிழ்நாடு அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முக்கிய தீர்ப்பு வழங்கியது. அது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசின் மசோதா குறித்து 1 மாதத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியது. அதாவது மாநில அரசின் மசோதா குறித்து ஆளுநர் 1 மாதத்தில் முடிவெடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியது. இதற்கு முன்பு வரை ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி அந்த மசோதா குறித்து முடிவெடுக்க கால வரையறை கிடையாது, காலவரம்பு கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்ததாக சில மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் குறித்து 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும். ஆளுநர் 1 மாதத்துக்குள் முடிவெடுக்கணும். ஆனால் ஆளுநர்கிட்ட குடியரசுத் தலைவருக்கு மசோதா குறித்து கடிதம் போகும் பார்த்திங்களா, அதுக்கு குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அப்படி முடிவெடுக்க முடியவில்லை என்றால், ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்காகத்தான் நண்பர்களே, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்க கடிதம் அனுப்பியுள்ளார். இப்போ நண்பர்களே, குடியரசுத் தலைவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவர் முக்கியமான சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டுள்ளார். அது என்னென்ன சட்டப்பிரிவுகள்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200வது பிரிவின்படி சில மாநில ஆளுநரிடம் ஒரு சட்ட மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்குள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்னென்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 என்ன கூறுகிறதுனா, ஆளுநர் சட்ட மசோதாவை குறித்து முடிவெடுக்கப்படும் அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 தருது. அவர் என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னா, அந்த சட்ட மசோதாவை குறித்து ஒன்று அந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது அந்த சட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம். இது 2வது முடிவு. 3வது அந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு மசோதாவை குறித்து ஆளுநர் 3 முடிவுகளை எடுக்கலாம். இப்போ அடுத்துதான் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதிமன்ற மறு ஆய்வு தடையாக உள்ளதா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 361 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் செய்யும் நடவடிக்கைகளுக்கு அதாவது நீதிமன்றமோ அல்லது காவல் நிலையமோ காவல் நிலையங்களில் வழக்கு தொடர முடியாது, நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஆர்டிகல் 361 கூறுகிறது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆர்டிகல் 201 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 201 என்ன கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ஒரு மசோதாவை குறித்து முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவர் அந்த மசோதா மீது முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஆர்டிகல் 201 கொடுக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 மசோதா குறித்து முடிவெடுக்கும் ஆளுநரின் அதிகாரம் பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 201 மசோதா குறித்து, அதாவது மாநில ஆளுநர் அனுப்பும் மசோதா குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை 201 குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கிறது. அடுத்ததாக நண்பர்களே, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கேள்வியை படிக்கிற பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 மூலம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் பயன்படுத்தும் அரசியலமைப்பு அதிகாரங்களை நீதித்துறை மாற்றி அமைக்க முடியுமா, அதற்கு அதிகாரம் உள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 என்ன கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரத்தை தருகிறது. உச்சநீதிமன்றம் இந்த அதிகாரத்தின் மூலம் முழு தீர்ப்பினை வழங்கலாம், அதாவது முழு நீதியை வழங்க முடியும் ஆர்டிகல் 142 மூலமாக. உதாரணத்திற்கு நண்பர்களே, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. அதே மாதிரி
இந்த தீர்ப்பு வழங்கியது பார்த்தீங்களா, அ அதாவது மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்த விவகாரம். இந்த தீர்ப்பு வழங்கியது பார்த்தீங்களா, இந்த தீர்ப்பும் வந்து இந்த சட்டப்பிரிவின்படி தான் உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியது. அடுத்ததாக நண்பர்களே, சட்டப்பிரிவு 131 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். சட்டப்பிரிவு 131 படி மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இடையிலான பிரச்சனைகளுக்கு உச்சநீதிமன்றம் மட்டும்தான் தீர்வு காண முடியுமா? அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 131 என்ன கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு பிரச்சனையாக இருந்தாலோ அல்லது இரு மாநில அரசுகளுக்கு அல்லது பல மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்ப்பினை வந்து அதாவது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வந்து உச்சநீதிமன்றம் தான் வழங்க முடியும் அப்படின்னு சட்டப்பிரிவு 131 வந்து உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குகிறது. இந்த அதிகாரத்தை வந்து 131 வழங்குகிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரத்தினை வந்து ஆர்டிகிள் 142 வந்து வழங்குகிறது நண்பர்களே.